டெரஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். இந்த பிஎல்ஐ ஸ்கீம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அது இந்தியன் எக்கானமியில எந்த மாதிரியான தாக்கத்த குடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சில டேட்டாவ அக்சஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு கீழ வரக்கூடிய கம்பெனிஸ எப்படி நம்ம வந்து சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோவையும் பார்த்துரலாம். இதில நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ, ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே தான் பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம வந்து பிஎல்ஐ ஸ்கீம்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னமா ஒரு ஃபோர் தாட் முன்னாடி நடந்த சில நிகழ்வுகள நம்ம வந்து பார்த்துரலாம். 1990லலாம் இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்ட் ஸ்டேஜ். இன்னைக்கு பாகிஸ்தான் எப்படி இருக்கோ அந்த ஸ்டேஜில் இந்தியா அன்னைக்கு ஒரு கட்டத்தில் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் மன்மோகன் சிங்கும் பிவி நரசிம்மராவும் பிவி நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டராகவும் மன்மோகன் சிங் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் வந்து இந்தியாவை வந்து அவங்க வந்து முன்னேற்றி கொண்டு வந்தாங்க. நம்மளை கீழே சஃபரே ஆக விடலை, மக்களை சஃபர் ஆக விடாமல் அவங்க வந்து நல்லா உழைச்சி மேலே கொண்டு வந்தாங்க. அந்த காலகட்டங்களில் ஃபஸ்ட்டு வந்து சர்வீஸ் செக்டார்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய ஸ்கீம்ஸ்லாம் போட்டு அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அதோடைய தாக்கம் வந்து இன்றைக்கும் சர்வீஸ் செக்டாரில் இருக்குது. ஆனால் இதுக்கு வித்து போட்டது வந்து ராஜீவ்காந்தியோட டர்னரில் தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இதிலெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்து போட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த அந்த ஒரு 1.5 இயர்ஸ் வந்து ஹங் பார்லிமெண்ட்டில் வந்து நிறைய லாஸ் ஆகி போயிடுச்சு. ஏர்னிங் வச்சுருந்தது எல்லாமே போயிடுச்சு. ஃபாரின் கரன்சி எதுவுமே இல்லை. ஒரு 15 நாள் ட்ரேடுக்கு தான் 1991 வந்து நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் சார்ஜ் எடுக்கும்போது இருந்தது. அப்படி ஒரு காலகட்டங்களில் இருக்கும்போது இவங்க சர்வீஸ் செக்டாரை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணணுங்கும்போது கவர்மெண்ட் மாறிடுச்சு. எகெயின் திருப்பி வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டு ஹங் பார்லிமெண்ட்டாக தான் வந்தது. துணையோட கூட்டணி அமைச்சு தான் பண்ணினாங்க. அந்த சமயத்தில் நம்ம வந்து வேறு சில ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் நம்ம மேனுஃபேக்சரிங் கொண்டு வந்துடலாம். பட் எந்த கண்ட்ரி இம்போர்ட் பண்ண போகிறாங்க, அதுதான் அடுத்த கொஸ்டினாக இருந்தது. அப்போ நம்ம உலகத்தை நம்ம பக்கம் திருப்ப வைக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அந்த வழியெல்லாம் அப்போ வந்து விதை பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டு 10 இயர்ஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இவங்க ஃபஸ்ட்டு ஸ்பெல் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. செகண்ட் ஸ்பெல்ல என்ன ஆச்சுனாக்க இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் டிபெண்டன்சி வந்து குறைய ஆரம்பிச்சது. இம்போர்ட் டிபெண்டன்சி கூட ஆரம்பிச்சது. இதுதான் அங்கே தான் நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. அப்போ நான் சில டேட்டாவை நான் பார்த்தேன். இதில் கவர்மெண்ட்டை நம்ம வந்து பார்க்கணும்னு சொல்லலை, எந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு ஆர்டிக்கல் நான் அப்போ படித்த ஞாபகம் எனக்கு இருக்குது. அந்த டயத்தில் வந்து பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 90 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்லாம் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமையே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா நிறைய வந்து இம்போர்ட் டிபெண்டன்சிக்குள்ளே போயிட்டாங்க. அதுலேயும் சைனாவோட டிபெண்டன்சி வந்து ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பண்ணினாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்பெல்ல இந்த முடிவை அவங்க எடுத்தாங்களா அப்படின்னாக்க இல்லை. செகண்ட் ஸ்பெல்ல தான் இவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து நம்ம வந்து இண்டிஜீனியஸ் நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி, அதான் அதுக்காக தான் மேக் இன் இந்தியா, ஆத்ம நிபார் அப்படிங்கிற கான்செப்ட்லலாம் உள்ளே கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது கம்பெனிஸ் வந்து எகைன் திருப்பி வந்து ஒரு ஹெசிடேஷன்ஸில் இருந்தாங்க. என்னென்னா நாளைக்கு இந்தியா கவர்மெண்ட்டோடைய பாலிசி மாறி போச்சுனாக்க இவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கஷ்டமாயிருமே அப்படிங்கிறதுக்காக ஹெசிடேஷன்ஸில் இருக்கும்போது தான் இந்த பிஎல்ஐ ஸ்கீமை வந்து உள்ளே கொண்டு வராங்க. இந்த பிஎல்ஐ ஸ்கீம்ங்கிறது வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ். இதோட மெயினாக வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க உள்நாட்டிலேயே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை உள்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, இம்போர்ட் பண்ணுறதை தவிர்த்துருவோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்புறம். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டுக்கும் நம்ம பண்ணும்போது இதோடைய இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் வந்து மாறுது அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸில் இது கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது 2020 தான் இந்த ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படி வரும்போது இப்போ இந்த ஸ்கீமில் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒரு செக்டாருக்கு இன்சென்டிவ் ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா 5 இயர்ஸ், அந்த அலோகேஷன் இயர்லேருந்து 5 இயர்ஸ். அப்போ 2020 எந்தெந்த செக்டாருக்குலாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதை வந்து சப்சிக்வெண்ட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா இல்லையாங்கிறது அடுத்த பட்ஜெட்டில் தான் நமக்கு தெரிய வரும். இப்போ இந்த பட்ஜெட்டில் எந்தெந்த செக்டார்ஸுக்கெலாம் சப்சிக்வெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து டேட்டா நம்ம பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ இதுதான் வந்து பிஎல்ஐ ஸ்கீமோட ஆர்ஜின். இந்த இடத்துல தான் நமக்கு ஆர்ஜின் ஆயிடுச்சு. இந்தியாவோட ரோட் மேப் நம்ம பார்த்தோம்னா இப்படி இருந்தது. இப்போ இந்த பிஎல்ஐ ஸ்கீமோட இம்பேக்ட் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்து தான் இதை செய்கிறாங்க. அதுதான் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லாட்டி ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சரி,
இப்ப இந்த கம்பெனி வந்து ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்னா புதுசா ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதோ, இல்லாட்டி புது கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறது, எக்ஸ்போர்ட் ஓரியன்டடா இந்த மாரிலாம் செய்யும்போது, அது அதே சமயத்துல ஆல்ரெடி இருக்கக்கூடிய கம்பெனிஸ், எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ் வந்து ரீஇன்வெஸ்ட்மென்ட் ஃபார் த எக்ஸ்பான்ஷன் ப்ராடக்ட், எக்ஸ்பான்ஷன்ஸ்க்காகவோ இல்லாட்டி டைவர்சிஃபிகேஷன்ஸ்க்கோ ஏதோ ஒரு இதுல வந்து ரீஇன்வெஸ்ட்மென்ட்ஸ்குள்ள கொண்டு வராங்க. அப்படி உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா உள்நாட்டு உற்பத்தி. அப்ப எம்ப்ளாய்மென்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது. இதே இத வந்து நம்ம டொமஸ்டிக் டிமாண்டுக்கே நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டோம், அதுக்கே நம்ம பண்ணினோம்னாக்க வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி வந்து குறையுது. அப்ப இம்போர்ட் டிபெண்டன்சி குறையுது. அதுக்கு அடுத்தாப்புல எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ண வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு எக்ஸ்போர்ட்டும் கூடுது. அப்படிங்கிற ஒரு அவுட்லுக்ல தான் வந்து இதை வந்து கொண்டு வந்தாங்க. இதுதான் இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இம்பாக்டோட நோக்கத்தை வச்சு தான் கொண்டு வந்தாங்க. இப்போ அதோட இது உண்மையிலேயே நடந்திருக்கா? ஏன்னா 1 இயர் ஆயிருக்கு. 1 இயர் கழிச்சு அது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி வரும்போது, இப்போ இது கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருந்து இதுல இருந்து நம்ம ப்ரெஸ்ல இருந்து இது பண்ணியிருக்கிறோம். நம்ம சோர்ஸ் வந்து எங்க இருந்து எடுத்தோங்கிறது கீழே கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஸ்கீம்ல வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, நவம்பர் 2023 வரைக்கும் இந்த 3 வருஷ காலகட்டங்கள்ல 1,00,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்திருக்கு. இதுல புதுசு, எக்ஸ்பான்ஷன், பழசு எல்லாமே சேர்ந்து 1,00,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்க, எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு தூரத்துக்கு ஜெனரேட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 6.72 லட்சத்துக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இது டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட். இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அதை காட்டிலும் 2 மடங்கோ 3 மடங்கோ கூடி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்போர்ட் என்ன பண்ணியிருக்கு, 3,00,000 கோடி ரூபாய்க்கு அது வந்து மேலே கொண்டு போயிருக்கு. நம்மளை வந்து ஏற்கனவே இருந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 3,00,000 கோடி ரூபாய்க்கு இது மேலே கொண்டு போயிருக்கு. அதுலேயும் பர்டிகுலராக வந்து ரொம்ப முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணின கூடிய துறைகள், அதாவது செக்டார்ஸ் என்னன்னாக்க, எலக்ட்ரானிக், லார்ஜ் ஸ்கேல் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங், ஃபார்மஸ்டிக்கல், ஃபுட் ப்ராசஸிங், டெலிகாம் அண்ட் நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணியிருக்கு. அதனால நமக்கு ஃபாரின் கரன்சியும் வருது. அது நமக்கு தெரியும், எக்ஸ்போர்ட் ஆர்டரும் போது அதுக்கு உண்டான பெனிஃபிட்டும் நமக்கு வந்திருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் உள்ள தூக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஜனவரி 2024 ஜனவரி மாதம் வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக ஒரு 746 அப்ளிகேஷன்ஸ் வந்து உள்ள வந்திருக்கு. இது ஒரு 14 செக்டார் உள்ள வந்திருக்கு. இதோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 3,00,000 கோடி ரூபாய்க்கு விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து பார்க்குறோம். இதில் 176 எம்எஸ்எம்இ உள்ள வராங்க, பெனிஃபிஷியரி செக்டார். அந்த செக்டார் வந்து எதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக எடுத்து பார்த்தோம்னாக்க, பல்க் ட்ரக், மெடிக்கல் டிவைசஸ், ஃபார்மா, டெலிகாம், ஒயிட் குட்ஸ், ஃபுட் ப்ராசஸிங், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் இதுக்குள்ளெல்லாம் உள்ள வராங்க. உள்ள வரும்போது எம்எஸ்எம்இ வந்து தன்னோட இதுலையும் எடுத்துக்கலாம், டெக்னாலஜி ஓரியன்டாக வந்து ஃபாரின் பார்ட்னர்ஸ் பண்ணிக்கலாம், எஃப்டிஐ உள்ள கொண்டு வந்துக்கலாம், எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் அவங்க கொண்டு வராங்க. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா, இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸில் வந்து டாட்டா வந்து ரொம்ப ப்ளே பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த டாட்டாவும் நல்லா உள்ள காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங்ஸ்குள்ளே வந்திருக்கிறாங்க. இது என்ன பண்ணியிருந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க, கிட்டத்தட்ட 82% ஆஃப் மொபைல் ஃபோன்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. எப்போன்னா 2022-23 காலகட்டங்களில். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட வந்து எக்ஸ்போர்ட் வந்து 125% வந்து ஏற்கனவே இந்த கால்குலேஷன் வந்து பார்த்தோம்னா, ஏற்கனவே போன அதுக்கு முன்னாடி வருஷமான 2021 இருந்ததை காட்டிலும் கிட்டத்தட்ட 100%, 125% வந்து அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எஃப்டிஐ வந்து 254% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்போனாக்க 2020 கம்பேர் பண்ணும்போது, அதை பேஸாக வச்சு கம்பேர் பண்ணும்போது 254% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மெடிக்கல் டிவைசஸ்குள்ளே வரும்போது, ஃபார்மா செக்டார்ஸ்குள்ளே வரும்போது, ஒரு கோர் மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணாமல் இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பல்க் ட்ரக் அதில் ரொம்ப முக்கியமாக வந்து பென்சிலின் ஜியும் வந்து நம்மளே இங்கேயே இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு 39 மெடிக்கல் டிவைசஸ் வந்து இங்கேயே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான கமென்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை பார்த்தோம்னா சிடி ஸ்கேன், லைனர் ஆக்சிலரேட்டர்ஸ், ரொட்டேஷனல் மிஷின்ஸ் வந்தது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான மிஷின்ஸ் எல்லாமே வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, இம்போர்ட் பண்ணாமல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான இனிஷியேஷன்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து உள்ளே வரும்போது இதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளும் கூட வரும். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயாலஜி வித் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அந்த இது படிச்சுட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபோட்டின்னு அந்த அதுக்குண்டான அந்த இதை படிப்பை படிச்சுட்டு வர்றவங்களுக்கு இது ப்ரொடியூஸ் பண்ணுறது கம்பெனி இருந்தால் தானே வேலை வாய்ப்பு இருக்கும். இல்லாட்டி இவங்க ஃபாரினுக்கு போகிற மாதிரி வரும். இது எல்லாருக்கும் சாத்தியமானாக்கா, இப்போ இதை படிக்கிறவங்களாம், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்லாம் படிக்கிறவங்கலாம் இங்கேயே வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே கொண்டு வரும். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த சக்ஸஸ் ரேட்டில் வந்து இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் வந்து கிட்டத்தட்ட 60% குறைஞ்சிருக்கு. எப்பயிலேருந்து அப்படின்னு சொன்னாக்க 60% குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து 2020 கம்பேர் பண்ணும்போது 370%
இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ட்ரோன் இம்பேக்ட், இது வந்து ட்ரோன் இண்டஸ்ட்ரி வந்து அதோட growth வந்து பார்த்தோம்னா ஒரு 90% வந்து சிஜிஆரில் இம்பேக்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே பேஸ் இயர் வந்து 2020 பேஸ் இயராக எடுத்து வச்சு பார்க்கும்போது, இந்த அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்ல வரும்போது ஃபுட் ப்ராசஸிங், அந்த ரா மெட்டீரியல் சோர்சஸ், இது எல்லாத்துக்குமே வந்து பிஎல்ஐ ஸ்கீம்லையும் கொண்டு வர்றதுனால அதுவும் பூஸ்ட் ஆகி ஃபார்மர்ஸோடைய இன்கம் லெவல் கூடியிருக்கு அப்படிங்கிறது ஒரு டேட்டா இருக்கு. ஆர்கானிக் ப்ராடக்டோட அவுட்புட் வந்து சேல்ஸ் அண்ட் அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே வந்திருக்கு. அதுலேயும் வந்து பார்த்தோம்னா மில்லட் ப்ரொக்ரூட்மெண்ட் எல்லாம் வந்து பார்த்தோம்னா 600 மெட்ரிக் டன் 2020 இருந்தது. அடுத்த 3 வருஷத்தில் 3000 மெட்ரிக் டன்னாக மாறி இருக்கு அப்படிங்கிற டேட்டாவும் வந்திருக்கு. இதெல்லாம் சக்ஸஸ் ட்ராக் ஆஃப் த பிஎல்ஐ ஸ்கீமுக்குள்ளே வருது. சோர்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் சோர்ஸ்லேருந்து எடுத்துருக்கிறோம். இப்போ இந்த யூனியன் பட்ஜெட்டில் கவர்மெண்ட் வந்து எப்படிலாம் ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க, 2024 யூனியன் பட்ஜெட்டில் எப்படிலாம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இதோடைய சோர்ஸ் வந்து நான் எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து எடுத்துருக்கிறோம். மாடிஃபைடு ப்ரோக்ராம் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங், இதுக்கு வந்து பார்த்தோம்னாக்க இதுக்கு முன்னாடி வந்து 4600 கோடி ரூபாயா இருந்தது. இந்த பட்ஜெட்டில் வந்து 6900 கோடி ரூபாயா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோலார் பவர் கிரிட் போடுறதுக்கு 4900 கோடி ரூபாயா இருந்தது. இப்போ 8800 கோடி ரூபாயா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நேஷனல் கிரீன் மிஷன், அதாவது கிரீன் கேஸ் உற்பத்திக்கு வந்து முன்னாடிலாம் 297 கோடி ரூபாயா இருந்தது. இந்த பட்ஜெட்டில் 600 கோடி ரூபாயா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது போக நம்ம வந்து நிறைய இந்த சைனால இருந்து பார்த்தோம்னா டாய் வந்து நிறைய இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு காலத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு 1996 சாரி 2006 2008 காலகட்டங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட டிஸ்னி இருந்தது இந்தியாவில், ஃபன் ஸ்கூல் இருந்தது, திருச்சியிலேயே அது அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2008க்கு பிறகு பார்த்தோம்னா இது எல்லாமே நான் ஒரு ரெகுலராக என்னோட பிள்ளைங்களுக்கு வாங்குறதுக்காக போகக்கூடிய அந்த கம்பெனிஸ், அந்த கடையெல்லாம் மூடிட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சைனா வச்சுருந்தாங்க. இதுக்காக மெட்ராஸ்ல எல்லாம் போய் தேடி பார்த்தேன், அப்பவும் சைனா ப்ராடக்ட் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் இப்போ வந்து டாய் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து 3489 கோடி ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் இந்த இடத்துல எனக்கு ஒரு கம்பெனி ஞாபகத்துக்கு வருது. அந்த க்ரை கிட்ஸ்னு ஏதோ ஒன்று வந்திருக்குங்களா, அந்த கம்பெனியோட ஷேர் மார்க்கெட்டு ஃபண்டமெண்டலாக கம்மியாக இருந்தால் கூட, நெகட்டிவாக இருந்தால் கூட, ஷேர் மாத்திரம் மேலே போய்கிட்டே இருக்குது. அது என்னங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து லெதர் அண்ட் ஃபுட்வேர் கம்பெனிஸ்க்கு வந்து 2600 கோடி ரூபா இந்த பட்ஜெட்டில் அலோகேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக என்னென்ன செக்டார்ஸுக்கெலாம் எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி செல்ஸ், பேட்டரி செல்ஸ் ஏசிசி பண்ணுறதுக்கு 18000 கோடி ரூபாயும், எலக்ட்ரானிக் அண்ட் டெக்னாலஜிஸ்க்கு 5000 கோடி ரூபா, அதே மாதிரி 76000 கோடி ரூபா அவுட்லே வந்து செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்க்கு. இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்க்கு சம்மந்தமாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 50% ஆஃப் த ப்ராஜெக்ட் காஸ்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம சிஜி பவர், அதுக்கப்புறம் டாட்டாவோட இதெல்லாம் வந்து உள்ளே இறங்கினாங்கிறது சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஆட்டோ காம்பனன்ஸுக்கு 57000 கோடி ரூபா, ஏன்னா இதெல்லாம் சைனாலேருந்து நம்ம நேரடியாக நிறைய இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தது. ஃபார்மஸ்டிக்கல் ட்ரக்ஸுக்கு 15000 கோடி, டெலிகாம் அண்ட் நெட்வொர்க்கிங் இதுவும் சைனாலேருந்து நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம வந்து அதுக்கு வந்து 12000 கோடி ரூபா ஒட்டி, டெக்ஸ்டைல்ஸுக்கு 10000 கோடி ரூபா, ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கு 10900 கோடி ரூபா, ஹை எஃபிஷியன்சி சோலார் பிவி மாடியூல்ஸுக்கு 4500 கோடி ரூபா, இதுவும் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒயிட் குட்ஸுங்கிறது எல்இடி ஏசிஸ்க்குலாம் வரதெல்லாம் பார்த்தோம்னாக்க 6200 கோடி ரூபா, ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் 6300 கோடி ரூபா, இது எல்லாமே வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கிறாங்க, பூஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரி, இது எப்படி வந்து இம்போர்ட் டிபெண்டன்சியை குறைக்குது? அதுலேயும் பர்டிகுலராக நம்ம வந்து சைனாவை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரி எனிமியாக எப்போ வேணாலும் டேர்ன் ஆகிருப்பான். இப்போவே எனிமியாக தான் இருக்கா, அது வேறு பிரச்சனை. இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு த்ரெட் இருக்கக்கூடிய கண்ட்ரியிலேருந்து நம்மளோட இம்போர்ட் டிபெண்டன்சியை குறைக்கணுங்கிறது ஒரு மெயின் குறிக்கோளாகவே வச்சு செஞ்சுட்ருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டேட்டா வந்து நான் இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுத்தது. இது வந்து பார்த்தோம்னா பர்சன்டேஜ் ஆஃப் சைனீஸ் இம்போர்ட்ஸ் இன் டோட்டல் இம்போர்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ்னா 10% to 100% அப்படியே கிளாஸிஃபை பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து 2022 வந்து எவ்வளோ இது 2021 22 கம்பேர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பழைய டேட்டா தான் இருந்தாலும் நமக்கு ஒரு புரிதலுக்காக. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஸ்கீமுக்கு முன்னாடி வரும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7588 கோடி ரூபாய்க்கு 90 to 100% இருந்தது. இப்போ அதே 90 to 100%க்கு வந்து 50 ப்ராடக்ட் குறைஞ்சு 5485 கோடி ரூபாயா குறைஞ்சிருக்கு. இதே மாதிரி இதில் வந்து 70 to 80% கூடி இருக்கு, சில இதில் கூடி இருக்கு, நிறைய இதில் குறைஞ்சிருக்குங்கிறத நம்ம 2022 டேட்டாவை அக்சஸ் பண்ணும்போது பார்க்குறோம். இப்போ இதுலேயே வந்து பார்த்தோன்னா 50% அண்ட் மோர் டிபெண்டன்சியில் இருக்கக்கூடிய செக்டார்ஸ் நம்ம பார்த்தோம்னாக்க, மிஷினரி, மெக்கானிக்கல் அப்ளையன்சஸ், ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் அலைடு இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல்ஸு, பேஸ் மெட்டல்,
இதெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்க வெஹிக்கிள்ஸ், ஏர்கிராஃப்ட் இதுக்குண்டானது, மினரல் ப்ராடக்ட்ஸ், பிளாஸ்டிக், ரப்பர் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் இருக்கு. இப்போ இதோட அமௌண்ட் எல்லாம் பார்த்தோம்னா இந்த மிஷினரி அண்ட் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் 10,500 கோடி ரூபாய்க்கு இருக்கு. கெமிக்கல்ஸ்லாம் 4,600 கோடி ரூபா. டெக்ஸ்டைல் ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 599ங்கிறது 600 கோடின்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் மில்லியன்ல இருக்கு. மில்லியன் யூஎஸ் டாலர்ல இருக்கு. இந்தியன் ருபியில இல்ல, மில்லியன் யூஎஸ் டாலர்ல இருக்கு. 262 மில்லியன். அதுக்கப்புறம் 166 மினரல் ப்ராடக்ட்ஸுக்கு. இந்த மாதிரி வந்து இது வந்து 50%க்கு மேலேயே, அதாவது கிட்டத்தட்ட 100 மில்லியனுக்கு மேலேயே நம்மளுடைய இம்போர்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ அதோடைய சேஞ்சஸ் எப்படி வருது அப்படின்னு சொன்னோம்னாக்க, இப்போ இம்போர்ட் ஃப்ரம் சைனாவோட எந்தெந்த செக்டார்னு வரும்போது அக்ரிகல்ச்சரல் குட்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த நம்ம ஏற்கனவே இந்த ஸ்லைடில் பார்த்தது எல்லாமே செக்டார்ஸில் போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு கீழே வந்து ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கிறாங்க. 10% டிபெண்டன்சியை ரெடியூஸ் பண்ணினா, சைனாவோட டிபெண்டன்சியை ரெடியூஸ் பண்ணினா அது நம்மளுடைய ஜிடிபியில் வந்து எவ்வளோ கோடி ரூபாய்க்கு தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5000, ஒரு 10%னா கூட ஒரு 5,700 கோடி ரூபாய்க்கு. 20% இருந்தால் 11,000 கோடி ரூபாய்க்கும், 30% இருந்தால் 17,000 கோடி ரூபாய்க்கும். இவ்வளவு தூரம் நமக்கு உள்ளேயே உள்நாட்டு உற்பத்தியிலேயே ரொட்டேட் ஆக வேண்டிய பணத்தை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறோம். அது இங்கே வரும்போது நம்மளுடைய வேலை வாய்ப்புகளை வருது. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியவே இங்கே க்ளோஸ் பண்ணுறாங்க, அதை இம்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்கன்னா இங்கே அதுக்கு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லாமே போயிடுது. அதுக்கப்புறம் ஜிடிபி நமக்கு அதிலிருந்து உள்நாட்டு உற்பத்தியே நமக்கு கிடைக்காம போயிடுது. இதனால நமக்கு வந்து பொருளாதார தாக்கத்தில் ஒரு மந்த நிலை உருவாகும். சரி, இப்போ அடுத்தாப்புல நமக்கு இங்கே வந்து பார்த்தோம்னாக்க எலக்ட்ரானிக் குட்ஸோட எக்ஸ்போர்ட் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தா 3.9லிருந்து 2020லிருந்து அப்படியே ஜம்ப் ஆகி 13.8% 2029க்கு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இப்போ இதெல்லாம் பலன் தருது. இப்போ என்ன பண்ணி வச்சிருக்காங்க, மேஜர் செக்டார்ஸுக்கு பிஎல்ஐ ஸ்கீம்ஸை எப்படி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஆட்டோ காம்பனன்ஸுக்கு வந்து 57,000 கோடி, அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி அண்ட் பேட்டரிஸ்க்கு வந்து 18,100 கோடி. நம்ம இங்கே பார்த்தது தான், இங்கே நம்ம பார்த்த டேட்டாவை வந்து இங்கே டேபிளில் இருக்கு. இப்படி நமக்கு வந்து எல்லாத்துலேயும் போட்டு வச்சிருக்கிறாங்க. இதோட அறுவடையை 2024-23 காலகட்டங்கள், 24 அதாவது 24-25 காலகட்டங்களில் நம்ம இதை வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ இதில் வந்து ஃப்ரெஷ் அலோகேஷன்ஸ் வந்து நம்ம இங்கே பார்த்த மாதிரி ஃப்ரெஷ் அலோகேஷன்ஸ் டாய் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு லெதர் ஃபுட்வேருக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அதனால தான் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த க்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது. அதோட கம்பெனிஸ்லாம் பார்த்தோம்னாக்க எங்கேயோ கீழே அதோட பெர்ஃபார்மன்ஸஸ் கம்மியாக இருக்குது. பட் வந்து அதோட ஷேர் ப்ரைஸ் எல்லாம் மேலே போய்கிட்டு இருக்கும். அதை சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் வேற ஒரு தருணத்தில். சரி, இப்போ இந்த மாதிரி இந்த பிஎல்ஐ ஸ்கீமுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனிஸை வந்து நம்ம எப்படி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ பார்ப்போம். இது நான் வந்து எடுத்துக்கிட்டது வந்து ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ஸ்க்ரீனர் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம போகிறோம். ஸ்க்ரீனருக்குள்ளே போயிட்டு இந்த சர்ச்சில் வந்து பிஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து 2 இது ஓப்பன் ஆகுது. ஒன்று கம்பெனிஸ் பெனிஃபிட்டிங் ஃப்ரம் கவர்மெண்ட் பிஎல்ஐ ஸ்கீம் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. 138 ஸ்டாக் இருக்குது. பிஎல்ஐ பெனிஃபிஷியரி கம்பெனிஸ் தட் ஆர் ரைசிங் அஹெட் இன் யூனியன் பட்ஜெட். இந்த 2024 யூனியன் பட்ஜெட்டுக்கு பிறகு இது மேலே ஏறக்கூடிய இதாக இருக்க கம்பெனிஸ் ஷேராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு 100 ஸ்டாக் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க இதுவும் ஒன்றாவும் இருக்கலாம், தனித்தனியாகவும் இருக்கலாம். எப்படியோ நமக்கு வந்து 2 சைடுலேருந்து வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 கம்பெனிஸ்க்கு மேலே இதில் இருக்குது. இதை நம்ம வந்து போய் பார்த்துட்டு இதில் என்ன கம்பெனிஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த கம்பெனிஸை நம்ம வந்து எடுத்து செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு போகலாம். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா எதில் இந்த பட்ஜெட் யூனியன் பட்ஜெட்டுக்கு பிறகு பெனிஃபிட் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை அக்சஸ் பண்ணி பார்ப்போம். ரிலையன்ஸு, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ஐடிசி, எல்என்டி, சன்ஃபார்மா, டாடா மோட்டார்ஸ், அதானி என்டர்பிரைசஸ், கோல் இந்தியா, அதுக்கு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஹிண்டல்கோ, இது வந்து மதர்சன் சுமி, சிப்லா, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, ஹேவல்ஸ், டாக்டர் ரெட்டி, இப்படியே வரிசையாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இதில் ஒரு 100 கம்பெனி இருக்குது. அந்த 100 கம்பெனியை நம்ம வந்து இதில் நெக்ஸ்ட் கொடுத்து போட்டி பார்த்துக்கலாம். இதில் எதுக்கெலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதிலெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணுறதோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கும். நம்ம வந்து நம்ம இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கம்பெனி வந்து அந்த க்ரை கிட்ஸ்னோ ஏதோ ஒன்று வரும். க்ரை கிட்ஸ்னோ ஏதோ ஒன்று வரும். அது மறந்துட்டேன், அந்த கம்பெனி பேர் நான் மறந்துட்டேன். அது சர்ச் பண்ணிக்கலாம். யாரும் தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது நம்மளை மாதிரி பார்க்குற நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் அது யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த இதில் வந்து பிஎல்ஐ ஸ்கீம்னா என்னென்னு பார்த்துருக்குறோம். அதோட சக்ஸஸ் ட்ராக் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கு சப்சிக்வெண்ட்டாக இப்போ இந்த யூனியன் பட்ஜெட்டில் எப்படிலாம் ஃபண்டை ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க, இன்சென்டிவ் ஸ்கீமை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க, இம்போர்ட் டிபெண்டன்சி எப்படி குறைச்சிருக்குன்னு பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த கம்பெனிஸை சர்ச் பண்ணுறதுக்கான எப்படி நம்ம சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டெமோவும் பார்த்துருக்குறோம்.
தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.